ஹலோ மக்களே, நான் டிவி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன். ஆனால் என் பேச்சு யாரும் கேட்குற மாதிரி இல்லை. என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்குது. காங்கிரஸ் இந்தியாவை ஆள போகிறது கிடையாது. அவங்களோட கூட்டணி வச்சு பிரயோஜனமும் கிடையாது. இப்போதைக்கு 5 சீட்டுனால என்ன ஆகிடப்போகுது? விஜய்க்கு ஒன்று பாமகவோட சேர்ந்துருக்கணும். பாமக 2 சிபிஎம்மு, கம்யூனிஸ்ட்டு, ஒரு டிடிவி தினகரன். இந்த ஆதரவை வச்சுருந்தா கண்டிப்பான முறையில் கூட்டணாட்சியும் கிடையாது. விஜய் சார் நினச்சதையும் சாதிக்கலாம். பின்னாடி 40 எம்பி சீட்டையும் பிடிக்கலாம். ஆனால் வருகிற பாராளுமன்றத்துக்கு பிரதமர் சீட்டுக்கு இவங்க 5 சீட்டு கூட்டணி வைக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியல. காமராஜர் ஆட்சிங்கிறாங்க. காமராஜர் காலத்தில். இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டு போட்டு அவங்க ஆட்சி தருவேன் இவங்க ஆட்சி தருவேன்னு சொல்லி யாரும் ஓட்டு போடல. விஜய் என்கிற ஒரே முகத்துக்கு தான் ஓட்டு விழுந்துருக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களால் தான் இது 100 சீட்டு வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை விஜய் சார் தனியாக நின்னது நல்லதாக போச்சு. இல்லைன்னா வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம். இப்போ 1.25 கோடி ஓட்டு வாங்கியும் ஆனால் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஓட்டு எல்லாத்தையும் விட அதிகமாக வாங்கி ஒரு 200 ஓட்டு, 100 ஓட்டு, 854 ஓட்டு இந்த இடத்துல வாங்கியிருக்கு. சாத்தூர், கோயில்பட்டி, அருப்புக்கோட்டை தொகுதியில் இந்த ஒரு எம்எல்ஏ கூட தாவேக எம்எல்ஏவாக நின்றவங்க ஓட்டு கட்டி எல்லா இடத்துக்கும் வரலை. அவங்க வந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டில் ஜெயிச்சிருக்கலாம். இவங்க வராமல் இருந்ததுக்கே விஜய் என்கிற அந்த முகத்துக்கோசம் தான் ஓட்டு விழுந்துருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. காங்கிரஸுக்கு கூட்டணி சேர்ந்ததுனால கண்டிப்பான முறையில் காங்கிரஸு ஏதாவது இடவெல்லாம் கழட்டி விடும். இல்லை அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு அச்சு வைக்கும். ஆனால் கண்டிப்பான முறையில் வேறு ஸ்டேட்டில் பாருங்கள், காங்கிரஸு எங்கேயாவது கரெக்டாக வந்திருக்குதா? கேரளாவை சொல்லுவாங்க. கேரளாவில் ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த மாதிரி தான் காங்கிரஸு சிபிஎம்மும் இருந்தது. அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது வரும். அதே மாதிரி தான் இது 3வது ஆளாக அங்கே யாரும் கிடையாது. இப்போ இங்கே விஜய் சார் வந்த மாதிரி அங்கே யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் காங்கிரஸெல்லாம் மாறிடும். காங்கிரஸுக்கு எங்கேயும் செல்வாக்கே கிடையாது. இப்போ மேற்கு வங்கத்திலே பார்த்தோன்னா மம்தா பானர்ஜியை வீழ்த்தி யார் வந்திருக்கா? கம்யூனிஸ்ட் ஆண்டதை மம்தா பானர்ஜியை வீழ்த்தி பிஜேபி தான் வந்திருக்கா. அது மாதிரி விஜய் சார் தப்பான முடிவு எடுத்துட்டார். வேணால் பாருங்கள், கண்டிப்பான முறையில் பாராளுமன்றத்தில் ஓட்டு விடுவாது. காங்கிரஸு கூட இருக்கிறதுனால. ஏற்கனவே ஊழல் கட்சி காங்கிரஸு, பயங்கரமான ஊழல் கட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்களோட கூட்டணி வைக்கலாமா? டிடிவி தினகரன் 1, பாமக தலைவர் அன்புமணி ஐயா 1, ஆராய்ச்சி, சிபிஎம் 2, கம்யூனிஸ்ட் 2. சரியாக போச்சு. யார்ட்டையும் தொங்க தேவையில்ல. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் காங்கிரஸோட வெறும் 5 சீட்டுக்கு வச்சிடும். இன்னும் 5 சீட்டுக்கு யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த பாமக தான் கேட்கணும். இது தேவையில்லாத சொல்லி வேணால் பாருங்கள். காங்கிரஸுக்கு மோசமானது. காங்கிரஸை பிடிக்கலன்னு சொல்லி தானே மக்களே வெறுத்து போய் எல்லோரும் வெறுத்துட்டாங்க. ஆதி காலத்துலேன்னு காங்கிரஸோட காந்தி நின்னார்னு சொல்லி தான் காந்திக்கும் சரியில்லை. 1942 சுதந்திரம் வாங்க போச்சு. அதை யார் தடுத்தது? காந்தி வந்துட்டு அஹிம்சை வழின்னு சொல்லி இது பண்ணிட்டார். இல்லைன்னா கண்டிப்பான முறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 42லேயே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருப்பார். 47 வராது. அதனால தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே ஆரம்பத்துலேருந்து கொண்டுட்டு எங்கே இருக்காருன்னு கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. இந்தியாவை பாகிஸ்தானை பிரித்து விட்டதும் காங்கிரஸு, கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்ததும் காங்கிரஸு,
இவங்களோட கூட்டணி தேவையா விஜய் சாருக்கு? நான் ஓட்டு போட்டதை நினச்சி வருத்தப்படுறேன். மக்களே பாருங்கள், என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.